பரணி குடும்ப முன்பள்ளிகளின் செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்வு. யாழ் வரணி குடும்ப முன்பள்ளிகளின் செயற்பட்டு மகிழ்வோம் விளையாட்டு நிகழ்வு நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை சிறப்பாக இடம்பெற்றது. வரணி குடும்ப முன்பள்ளி இணைப்பாளர் திருமதி லோகிதன் கேதிகா தலைமையில் வரணி மத்திய கல்லூரி மைதானத்தில் பிற்பகல் 3 மணிக்கு இடம்பெற்ற இந்த நிகழ்வில் தென்மராட்சி கல்வி வலய தாவன மற்றும் பொது நிர்வாக பிரதி கல்வி பணிப்பாளர் செல்வி அபிராமி ராசதுரை அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்திருந்தார். அத்துடன் வரணி மத்திய கல்லூரி அதிபர் திரு இரத்தினசிங்கம் கோகுலராகவன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும், சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினரும் சமூக சேவையாளருமான திரு சிதம்பரப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்திருந்தனர். மேலும் இந்த நிகழ்வில் தென்மராட்சி கல்வி வலய செயற்பட்டு மகிழ்வோம் இணைப்பாளரும் முன்பள்ளிகளின் மேற்பார்வையாளருமான திருமதி மயில்வாகன சிங்கம் இராசலட்சுமி அவர்களும் மற்றும் வரணி முன்பள்ளிகளின் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். தொழில்நுட்பமான எதிர்காலம் எல்லார் வாழ்க்கையிலும் அமைச்சு நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு அற்றோடும் பற்றோடும் அழைக்கின்ற வகையில் நினைப்பாளர் திருமதி லோகிதன் கேதிகா அவர்கள் இடம்பெறும் விரைவரப்பட்டனை ரத்னாமன்வழி மாணவர்கள் வழங்கும். முன்பள்ளி ஆசிரியர்களினால் முன்பள்ளி கொடியானது ஏற்றி வைக்கப்படுகின்றது. அந்த வரவேற்புரையை மும்மொழிகளிலும் வளர்ச்சியை கட்டங்கட்டமாக
குடும்பத்தின் 2022ஆம் ஆண்டுக்கான வருடாந்திர செயற்பாட்டு மகிழ்வோம் நிகழ்வில் இன்றைய தினம் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வானது மிகவும் சிறப்புற இடம்பெற இறையாசிரியர்களை சம்பிரதாயபூர்வமாக இந்நிகழ்வை ஏற்றுரைத்தார்கள். செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்வின் வெற்றி தோல்விகளை சமமாக ஏற்றுக்கொள்வோம் என இத்தால் சத்திய பிரமாணம் செய்து கொள்கிறோம்.
மைதானத்தில் மீன்பிடித்தல் விளையாட்டு நிகழ்வு ஆரம்பமாகின்றது. நாங்கள் இந்த நிகழ்வை குடும்ப மட்டத்திலே நிகழ்த்துவது தீர்மானித்த போது வலயத்தில் இருந்து எங்களுக்கு ஒவ்வொரு விருந்தினர்கள் வருவார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். உண்மையில் நான் எங்களுக்கு யார் வருகிறார் என்று கேட்டபோது அபிராமி மிஸ் வருகிறார் சொன்னபோது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு நிகழ்வை நிறைய நிதிகளை செலவிட்டு அந்த நிகழ்வை நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வருபவர்கள் அந்த நிகழ்வை வசித்து பார்த்தால் தான் எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். நான் அவர் கலந்து கொண்ட நிகழ்வுகளுக்கு சென்றிருந்தேன். உண்மையில் ஒரு அவசரம் இல்லாமல் ஆறுதலாக இருந்த அந்த நிகழ்வு நிறைவு பெறும் வகையிலே இருந்து அந்த நிகழ்வை முடித்து அவர் செல்வது வழக்கம். உண்மையில் அபிராமி மிஸ் வருகிறான்னு சொன்னபோது நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம்.
எனவே நான் நினைக்கிறேன் பரணி குடும்ப நிகழ்வுகளிலே அவர் இந்த முறைதான் முதலாக கலந்து கொண்டிருக்கிறார். எனவே நான் அவாவை மிகவும் மகிழ்வோடிக்கு வரவேற்றுக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த பாடசாலையுடைய வளங்களை நாங்கள் இந்த குடும்ப மட்ட நிகழ்வுகளிலே பயன்படுத்திக் கொள்வது கடமை. அதே போல நான் நினைக்கிறேன் புதிய அதிபர் நியமனம் பெற்று வந்திருக்கிறார். நாங்கள் வரும்போது கொஞ்சம் யோசித்துதான் வந்தோம், என்ன செய்கிறார்களோ நான் கேட்க எது சொல்கிறார்களோ தெரியாது. உண்மையில் வரும்போது மிகவும் முகமலர்ச்சியோடுகளை அணுகி தன்னுடைய பாடசாலையினுடைய வளர்ச்சி எங்களது தந்து இந்த நிகழ்வை நான் சிறப்பாக இங்கு நிகழ்த்துவதற்கு பெரிய உதவியாக இருந்தது. உண்மையில் அவர்களுடைய நாங்கள் வளமையாக இந்த பந்தல் செலவெல்லாம் உங்களுக்கு வருவதில்லை. ஆனால் இந்த முறை மட்டும்தான் நாங்கள் இங்கே பந்தல் போட்டிருக்கின்றோம். மற்றபடி அவர்களுடைய வளங்களைத்தான் நாங்கள் இங்கே பயன்படுத்தி இருக்கின்றோம். எனவே இந்த பாடசாலை சமூகத்திற்கு உண்மையில நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நான் எந்த நிகழ்வாக இருந்தாலும் யாரும் சொல்வார்கள் பரணி குடும்ப நிகழ்வு தான் நாங்கள் கண்ணனா இருப்பார் என்று. ஆனால் அவர்கள் என்ன நினைத்து சொல்கிறார்களோ தெரியாது. ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால் முன்பள்ளிகளை பொறுத்த வரையிலே நாங்கள் பெற்றாரிடமிருந்து பெரிதாக நாங்கள் பணம் அறவிட விரும்புவதில்லை. எனவே இந்த வழியில் இருக்கிறவர்களுடைய அனுசரணையை பெற்றுத்தான் எந்த நிகழ்வை செய்ய வேண்டும் என்றாலும் உண்மையில நாங்கள் முடிந்த வரைக்கும் முயற்சி செய்து பார்ப்போம். அப்படி எங்களால் முடியாத விடத்து தான் அந்த பெற்றோருடைய உதவியை நாங்கள் நாடுவது. ஆனால் நான் அவர் பிரதேச சபை உறுப்பினராக இப்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். முதலும் இருந்தவர். ஆனால் அந்த பிரதேச சபை உறுப்பினர் பதவி இல்லாத காலத்திலும் உண்மையில் பரணி பிரதேசம் முன்பள்ளிகளுக்கு எந்த நிகழ்வாக இருந்தாலும் தன்னால் முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்து கொண்டிருந்தவர். நாங்கள் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நாங்கள் ஒரு பிள்ளைக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் என்று சொன்னால் உண்மையில உடனே நாங்கள் அவரை தொடர்பு கொண்டால் அவர்கள் தான் என்ன செய்ய வேண்டும். உண்மையில மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவ்வாறானவர்களை நாங்கள் நிகழ்வுகளை அழைத்து கௌரவப்படுத்திக் கொள்வதில் உண்மையில நான் பரணி குடும்பம் சார்பாக பெருமை அடைகிறேன். அது மட்டுமல்ல, இந்த முன்பள்ளிகள் இப்போது சிறப்பாக இயங்கிக் கொண்டிருப்பதற்கு மிக முக்கிய காரணம் தென்மராட்சி வலயத்திலே முன்பள்ளிகளுக்கு ஒரு தனித்துவமான இடம் கிடைத்திருக்கிறது. அந்த முன்பள்ளிகள் அனைத்தையும் ஒரு முறையில் கொண்டு வந்து குடும்ப இணைப்பாளர்களையும் அதிலே ஒரு கௌரவமான ஒரு இடத்திலே வைத்து தன்னுடைய முன்பள்ளிகளை மிகவும் சிறப்பாக மேற்பார்வை செய்து எங்களை சுதந்திரமாக எங்களுடைய வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறார். உண்மையில எங்களுடைய ராஜலட்சுமி மிஸ் அவர்களுக்கும் நான் இந்த இடத்திலே மிகவும் நன்றி கூறிக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால் உண்மையில் அவர் முன்னணி ஆசிரியர்கள் அவர் அப்படி செய்கிறதால அதை சில பேர் சாதகமாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் நாங்கள் மிகவும் எங்களுடைய மனங்களை லேசாக்கி சந்தோஷமாக வேலை செய்யக்கூடியவாறு இருக்கிறது. என்னுடைய இந்த நிகழ்வு இவ்வாறு நான் செய்வதற்கு எனக்கு முழு ஒத்துழைப்பை வழங்கியது என்னுடைய முன்பள்ளி ஆசிரியர்கள். நாங்கள் ஒரு நாள் அவர்களை முன்பள்ளி ஆசிரியர்கள் என்று சொல்வதிலே உண்மையிலே ஒரு சகோதரர்களாகத்தான் நான் பார்க்கிறேன். அவர்கள் பழகிற விதம் ஏன்னு சொன்னால் என்னுடைய குடும்ப நிகழ்வுகளில் கூட அவர்கள் ஒரு ஆசிரியர்களாக இன்றைக்கு கலந்து கொண்டதில்லை. ஒரு உறவினரை விட அவர்கள் மேலிருந்து நான் சொல்கிறேன். நான் என்னுடைய குடும்பத்தில் நடந்ததை வைத்து சொல்கிறேன். உண்மையில் எல்லாரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் எந்த இடத்திலும் எங்களுடைய ஆசிரியர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்ததில்லை. அவர்களுடைய ஒற்றுமையினால் தான் இந்த நிகழ்வு இவ்வாறு சிறப்பாக செய்ய முடிந்தது. ஊக்குவிப்பு விளையாட்டாக இருக்கலாம், கணக்காக இருக்கலாம், மலையாள ஊக்குவிக்கிறார்கள். சொன்னால் மலைகள் வளர்ந்து வந்தால் தான் எங்கள் நாட்டில் வரமாற்றமாக இருக்கும். அதனால் வளர்த்துக்க வேண்டியது விளையாட்டு கடமையை கொண்டு முயற்சி என்பது இந்த மனநலங்களை வந்து பெற்றார்கள் ஆசிரியர்கள் முயற்சி செய்கிறவர்கள் உங்கள் அதான் முன்னோக்கி வர வேண்டிய முயற்சி. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆனால் முதலாக ஆனால் மூணாவது முயற்சி என்பது முயற்சி உலகனாக இருக்கிறோம். அவர்களுக்கு மகிழ்ச்சி வேணும். அவங்கள முயற்சியாக மகிழ்ச்சி இருக்காது. ஆனால் முயற்சி இல்லாமல் தெரியல முயற்சியை வளர்க்கணும்னா மகிழ்ச்சியாக நம்ம மலையாக வளர்ந்து நாளைக்கு பெரிய இடத்துக்கு போகக்கூடிய மரங்கள் பூங்களாக விடணும் என்பது எங்களோட நானும் தலைநடமைகள் பல முன்னாடிகள் தலைநடை போயிருக்கு. அரைமடையும் பார்க்கையிலும் மரணி குடும்பம் என்றது ஒரு முன்னணி குடும்பம் என்று முக்கியமாக ஒருவர் செய்ய நிகழ்வுகள் செய்து அதில் ஆசிரியர்கள் பொறுத்து வைத்த பிறப்பாக இருக்கும். ஆசிரியர்கள் சொன்னால் முன்னாடி தாயல் தான் சொல்லுவாங்க, தாய்மார்கள்
அதை வளர்க்குறது 1000 ரூபாய் எங்கள் அம்மா அப்பா வளர்க்குறாங்க அதே மேலே வளர்க்குறது நாங்கள் பெருமைப்படுறோம் ஏன்னு சொன்னால் நாங்கள் எங்களை கஷ்டத்தில் குடும்பத்தில் உண்மையில கொடுத்தாலும் ஆசிரியர் மேலே கஷ்டப்படுற மாதிரி எங்கள் அம்மா அப்பாவை நாங்கள் கஷ்டப்பட்டது மேலே தெரியல சொல்ல வயதில்லை நாங்கள் பிள்ளைய வச்சு அதை வளர்த்து பார்க்கறது ஒரு 10 வயது பிள்ளைய வச்சு வளர்த்துறது வளர்க்க முடியாத ஒரு இயல்பாக தான் இருக்குது அது பெற்றார்கள் மாணவர்கள் வளர்ந்து வந்தால் அவர் அந்த ஆசிரியர்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய கடமையும் அந்த காலங்களில் அவங்களுக்கு கட்டாயம் நடந்து குறிப்பாகத்தான் அவங்களுக்கு கட்டாயம் அனுபவக்கூடாது அதே போல 10 முன்மணியராக இருக்கிறவங்க வரணி குடும்பத்தில் 10 முன்மணியிடம் விளையாட்டு போட்டிகள் வந்து கடைசியாக ஒரு குடும்ப விளையாட்டு நடக்கலாம் அதான் இன்றைக்கு நடந்தது 2025 நடந்திருக்கு அதுக்கு மேலே என்னையும் இந்த இடத்துல கூப்பிட்டு நன்றியை கொடுக்குறது அதெல்லாம் இவரை கேட்கிறவங்ககிட்ட பதவியோட கொடுக்கணும் வேலைதானா இந்த உலகம் கடிதம் தானே யோசிக்கணும்னு சொன்னேன் அந்த பிள்ளைகளுக்கு மூளைக்கு வளர்ச்சியை கொடுக்கணும் முயற்சியை கொடுக்கணும் நான் உங்களை வேண்டிய மீனுக்கு தொட்டியில் மீன் பிடிச்ச மாதிரி மீன் வந்து தான் கொண்டு கொடுக்கணும் கலந்து போனால் மீனை பொறுத்த அந்த பிள்ளைகளுக்கு மேலே முயற்சியாக தான் வருவோம்னு நான் மனதில் உலகிலே கல்வியில் 84 முன்மொழிகள் இருக்கின்றன. அந்த 84 முன்மொழிகளை நாங்கள் குடும்பங்களாக வகுத்து ஒவ்வொரு குடும்பங்களாக வகுத்து குடும்ப தலைவர்களுக்கான கடமைகளையும் பொறுப்புகளையும் கொடுத்து அவர்களுக்கு வழிநடத்தலின் கீழ் இந்த குடும்ப முன்மொழிகள் விளையாட்டு நிகழ்வு வைக்கப்பட்டு வருகின்றது. அவர்களுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் இதுவரைக்கும் ஒவ்வொரு குடும்ப மெம்பர்களிலே 5 குடும்ப நிகழ்வுகளை இதுவரை நடத்தி முடித்திருக்கின்றோம். இந்த வரணி குடும்ப முன்மொழிகளிலே சிறந்த முறையிலே ஆரம்ப முதல் இதுவரைக்கும் சிறந்த முறையிலே இந்த நிகழ்வை நடத்தியிருக்கிறார்கள். உலகில் இந்த செயல்பட்டு மொழியும் இந்த விளையாட்டு நிகழ்வு இந்த மாணவர்களின் உடல்நல ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையிலே நாங்கள் குழந்தைகளுக்கான ஒரு நிகழ்ச்சியைத்தான் இங்கே ஆற்றுகின்றோம். போட்டியில் ஏற்கனவே இங்கே தலைவர்களை குறிப்பிட்டதை போன்றோம். அதில் வகுப்பறைகளிலே 5 வயதை தாண்டிய மாணவருக்கான இந்த வய குடும்ப மட்ட நிகழ்வுகளை நடத்துகின்றோம். ஒரு குழந்தைகளிலே குறைந்த மாணவர்கள் காணப்படுமானால் அதை குறைந்த முன்னிலையில் 7 மாணவர்கள் இணைத்து 10 மாணவர்கள் கொண்ட ஒரு குழுவை அங்கே ஏற்படுத்தி இந்த நிகழ்வை பங்குபெறுவதற்கான வாய்ப்புகளை வழங்கி வருகின்றோம். அந்த வகையிலே இங்கே 10 முன்மொழிகள் வரணி குடும்பத்தில் இருக்கின்றன. அந்த 10 முன்மொழிகளின் வங்கிலிருந்து இன்றைய நிகழ்வை சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். இதோடு மட்டுமில்லாமல் நாங்கள் குடும்ப மற்ற நிகழ்வை தொடர்ந்து இங்கே நாங்கள் தொடக்கப்பட்ட 5 விளையாட்டுகளிலே இங்கே முதல் இடத்தை பெற்ற மாணவ கூட்ட விளையாட மட்டங்களில் பங்குபற்றுவதற்கான வாய்ப்பை வழங்குகிறோம். நிகழ்வு வந்து ஒரு மறுபடியாக அமையும் என்பதை நான் நிமிடத்திலே கூறிக்கொள்கிறேன். இந்த மாணவர்கள் வரவேற்பு நாட்டிய குழு இரு மருந்தும் இந்த மாணவர்கள் நின்று வரவேற்பு அறியாமல் இருந்தது. நான் நினைக்கிறேன் அந்த இசைக்குழுவை நான் அவதானித்திருந்தேன். அந்த நேரத்தில் வாத்தியம் நடந்து செல்லும் போதே ஒரு காரை அவதானிக்க அந்த மாதிரி காரத்தோடு நடந்த மிக முன்னேறிய நடத்தப்பட்டிருந்தது. உண்மையில் நாங்கள் இந்த சிறு வயதிலே இந்த குழந்தைகளுக்கான அடித்தளத்தை நாங்கள் முன்கல்வியை விரும்புவோம் என்பது எங்களுடைய ஐயமும் இல்லை. உண்மையில் அதை பற்றிய ஆசிரியருக்கு எங்கள் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அதை தொடர்ந்து இங்கே மாணவர்களுடைய முன்மொழிகளிலே வழங்கப்பட்ட கூட மிக சிறப்புடன் நடைபெற்றுள்ளது. அத்தோடு நாங்கள் எதிர்பார்த்திருந்து இந்த இசையும் அசையும் நிகழ்வு உண்மையிலே எல்லா மாணவர்களும் சிறந்த முறையிலே தங்கள் இசையும் அசையும் என்ற ஏற்ற மாணவர் குழந்தைகளே எனக்கு மகிழ்ச்சி அளித்திருந்தது. உண்மையில் நம்முடைய ஆசிரியர்கள் இருந்தவர்கள் அளித்தவர்கள் அல்ல என்பதை உறுதிப்படுத்தும் இந்த நிகழ்வு அமைந்தது.
கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அப்படி இங்கே விளையாட்டு மைதானம் சிறந்த முறையிலே அலங்கரிக்கப்பட்டிருந்தது. உண்மையிலே வந்தோடைய குடும்பத்தலையோடு வந்திருக்கிறார். நம்முடைய விளையாட்டு மைதானம் அமைந்திருக்கிறது என்று நாங்கள் விளையாட்டு மைதானத்திலே விளையாடுகிறவர்களே ஒவ்வொரு அதற்காகவே அமைக்கப்பட்டிருக்கிறது என்று அவரை உற்சாகப்படுத்தினேன். உண்மையிலும் அதுதான் சொந்த முறையிலே மைதான ஒழுங்குபடுத்தி செய்திருந்தார். இங்கே 5 விளையாட்டுகள் அந்த முன்பதிலேயே நாம் பயன்படுத்தியிருந்தோம். அந்த வகையிலே அந்த மாணவ செல்வங்களுக்கு சிறந்த பயிற்சிகளை வழங்கி இந்த மாணவ செல்வங்கள் அந்த 5 விளையாட்டுகளை சிறப்புடன் நடத்தியிருந்தார்கள். நாங்கள் முதலிடம் பெறும் மாணவர்கள் நிச்சயமாக வழிபட்டியை பங்குவதற்கான வாய்ப்பே இருக்கும். அப்போது இங்கே பெற்றோருடைய உற்சாகத்தையும் இங்கே ஆசிரியர்களுடைய உற்சாகத்தையும் நான் அவதானிக்கிறேன். இதுதான் வேணும். குழந்தைகள் விளையாடும் பொழுது நாங்கள் உற்சாகப்பட்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் அங்கே நானும் விளையாட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இந்த குழந்தைகள் இருக்கிறது. அந்த வகையிலே நமது இந்த விளையாட்டுகள் சிறப்பு அமைந்திருந்தது. இந்த செயல்படுவோம் சிறப்புற தமது திறமைகளை வெளிக்காட்டி இங்கு அமர்ந்திருக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே இந்த சிறுவர்களின் செயல்பாட்டு மகிழ்வோம் என்ற இந்த விளையாட்டு நிகழ்வானது கடந்த 2 வருடங்களுக்கு முதல் தனிநபர்களுக்குரிய விளையாட்டு போட்டிகளாகத்தான் இருந்தது. ஆனாலும் தற்போது மாணவர்கள் குழுவாக இயங்குவதற்குரிய நடவடிக்கைகள் காணப்படுகின்றன. என்று சொன்னால் மாணவர்களுக்கு பேர் 1ஆம் இடம் 2ஆம் இடம் என்ற அந்த போட்டி நிலைமைகள் காட்சிப்படுத்தப்படுவதில்லை. குழுவாக இயங்குதல் இந்த குழு புதிய பண்புகளை வளர்க்க ஒன்று தலைமைத்துவ பண்புகளை வளர்ப்பதற்காக மாணவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை அளிப்பதற்காக இவ்வாறான விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படுகின்றது. அந்த வகையில் இன்றைய நிகழ்வில் மாணவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் பங்கு பற்றியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவர்களின் ஆர்வத்தை விட பெற்றோர்கள் மற்றும் அவர்களை பயிற்சிக்க ஆசிரியர்களின் ஆர்வம் வந்து மிகவும் அதிகமாக ஆர்வத்துடன் பங்கு பெற்றிருந்தார்கள். அந்த வகையில் உண்மையிலேயே கற்றுவது மகிழ்ச்சியாக உள்ளது. விளையாட்டை பொறுத்தவரையில் எளிய விளையாட்டை விட ஒரு கட்டமைக்கப்பட்ட முன்பள்ளிகளின் குடும்பங்கள் காணப்படுகின்றன. முதலில் அந்த முன்பள்ளியின் விளையாட்டுகளிலிருந்து குடும்ப மட்டம் நிறைய மட்டம் என ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு முறையினூடாக விளையாட்டுகள் நடந்து விளையாட்டுகள் மட்டுமன்றி கண்காட்சிகள் மற்றும் ஏனைய கலைஞர்கள் இவ்வாறு முறைக்குள் அடங்குகின்றன. அந்த வகையில் உண்மையில் இந்த முன்னணி கட்டமைப்பு என்பது கல்வி அமைப்பிற்கு வந்தாலும் முறையான நிதியிட்டம் கல்வி அமைப்பினால் வழங்கப்படுவதில்லை. இந்த போதிலும் ஒரு விளையாட்டு பொறுத்தவரையில் இந்த முன்னணி ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு என்பது மிகவும் அளப்பரியது. எந்த ஒரு விளையாட்டு எடுத்தாலும் அதோடு அந்த நிகழ்வை மிகவும் சிறப்புற நடாத்தியது மக்களின் முழுமையான ஒத்துழைப்பை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது இந்த குடும்பமற்ற விளையாட்டு நிகழ்வு என்று இல்லாது சகல ஏழைய குடும்ப ஆசிரியர்களை பங்குபற்றி ஊக்கத்தை வழங்கியிருந்தார்கள். அந்த வகையில் விளையாட்டு எனது பாராட்டுகளை ஆசிரியர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒற்றுமைதான் நமது விளையாட்டுக்கு மிகப்பெரிய நானும் ஒரு விளையாட்டுகளில் கடமையாற்றி வந்திருந்தது. பார்க்கும்போது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு முறைமை இருப்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் இந்த ஒற்றுமை எப்போதும் நீடிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன்.